वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 18 शूर्पणखायाः कर्णनासच्छेदनम् शूर्पणखैयिन् कादैयुम् मूक्कैयुम् वेट्टुवदु अष्टादशः सर्गः 18வது सर्गम् शूर्पणखायाः कर्णनासच्छेदनम् शूर्पणखैयिन् कादैयुम् मूक्कैयुम् वेट्टुवदु तां तु शूर्पणखां रामः कामपाशावपाशितां स्वच्छया श्लक्ष्णया वाचा स्मितपूर्वमथाब्रवीत् रामः श्रीरामर्कामपाशावपाशितां कामवलयिल सिक्किक्कोण्ड ताम् அந்த शूर्पणखां तु शूर्पणखैயை பார்த்து स्वच्छया தெளிவாகவும் श्लक्ष्णया चमत्कारமாக உரைக்கிற வாச்சா சொற்கொண்டு ஸ்மிதபூர்வம் புன்சிரிப்புடன் அத பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தார். ஸ்ரீராமர் காமவலையில் சிக்கிக்கொண்ட அந்த சூர்பனகையை பார்த்து தெளிவாகவும் சமத்காரமாக உரைக்கிற சொற்கொண்டு புன்சிரிப்புடன் பின்வருமாறு மொழிந்தார். कृतदारोऽस्मि भवते भार्येयं दयिता मम त्वद्विधानां तु नारीणां सोऽदुःखा ससपत्नता भवते अम्मा अस्मि नान् कृतदारः कल्याणमानवन् इयं भार्या இந்த மனைவி மம எனக்கு தைதா பிரியமானவள் த்வத்விதானாம் உன் போன்ற நாரீணாம் து மங்கையர்கட்கு சசபத்னதா சக்களத்தியுடன் இருப்பது சுதுக்கா மிக கஷ்டம். அம்மா நான் கல்யாணமானவன் இந்த மனைவி எனக்கு பிரியமானவள் உன் போன்ற மங்கையர்கட்கு சக்களத்தியுடன் இருப்பது மிக கஷ்டம். अनुजस्त्वेष मे भ्राता शीलवान् प्रियदर्शनः श्रीमानकृतदारश्च लक्ष्मणो नाम वीर्यवान् मे எனது अनुजः इळय भ्रतातु सहोदरणं लक्ष्मणः नाम लक्ष्मणன் என்ற ஏஷக இவன் शीलवान् நல்லவன் प्रियदर्शनः அழகுற்றவன் வீரியவான் பலசாலி ஸ்ரீமான் பாக்யவான் அக்ருததாரः च பக்கலில் மனைவி இல்லாதவன் எனது இளைய சகோதரனும் லக்ஷ்மணன் என்ற இவன் நல்லவன் அழகுற்றவன் பலசாலி பாக்யவான் பக்கலில் மனைவி இல்லாதவன். अपूर्वे भार्यया चार्थी तरुणप्रियदर्शनः अणुरूपश्च ते भर्ता रूपस्यास्य भविष्यति. तरुणः சிறுபிராயத்தான் அபூர்வி வெகு காலமாய் மனைவியின் சுகமின்றி பாரியையா மனைவியோடு அர்த்தீச்ச இன்பத்தை கோரும் இவன் பிரியதர்ஷனக அழகுற்றவன் அஸ்ய ரூபஸ்ய இந்த ரூபத்திற்கு அனுரூபாச்ச ஏற்றவன் தே உனக்கு பர்த்தா பவிஷ்யதி கணவனாவான். சிறு பிராயத்தான் வெகு காலமாய் மனைவியின் சுகமின்றி மனைவியோடு இன்பத்தை கோரும் இவன் அழகுற்றவன் இந்த ரூபத்திற்கு ஏற்றவன் உனக்கு கணவனாவான்.
येनं भज विशालाक्षी भर्तारं भ्रातरं मम असपत्नावरारोये मेरुमर्कप्रभायता विशालाक्षी कण्णळिगी वरारोये कट्टळिगी मम भ्रातरं எனது தம்பியாகும் ஏனம் இவனை அர்க்கப்பிரபா சூரியனது ஒளி மேரும் மேரு பர்வதத்தை யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அசப்பத்னா சக்களத்தியற்று பர்த்தாரம்பஜ கணவனாகவரி கண்ணழகி கட்டழகி எனது தம்பியாகும் இவனை சூரியனது ஒளி மேரு பர்வதத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சக்களத்தியற்று கணவனாகவரி ஈதே ராமேன சா ப்ரோக்தா ராட்சசே காமமோஹித விஸ்ருஜ்ய ராமம் சசா ததோ லக்ஷ்மணமப்ரவீத் ராமேன ஸ்ரீராமராலிதி இவ்வாறு புரோக்தா சொல்லப்பட்டவளும் காமமோகிதா காமத்தால் அறிவு இழந்தவளுமாகிய சாராட்சசி அந்த அரக்கே ராமம் ஸ்ரீராமரை சகசா விஸ்ருஜ்ய சடக்கென விட்டு ததா அதன்மேல் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு பேசினாள். ஸ்ரீராமரால் இவ்வாறு சொல்லப்பட்டவளும் காமத்தால் அறிவு இழந்தவளுமாகிய அந்த அரக்கி ஸ்ரீராமரை சடக்கென விட்டு அதன் மேல் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு பேசினாள். अस्ये रूपस्य ते युक्ता भार्याहंबरवर्णिने मया सह सुखं सर्वान् दण्डकान् विचरिष्यसि ते உனது அஸ்யே இந்த ரூபஸ்ய அழகிற்கு யுக்தா ஏற்ற வரவர்ணினி கட்டழகியாகிய அகம் நான் பாரியா மனைவி மயாசக என்னோடு கூட தண்டகான் தண்டகை சர்வான் எல்லாமும் சுகம் சுகமாய் விசரிஷ்யசே சுற்று உனது இந்த அழகிற்கு ஏற்ற கட்டழகியாகிய நான் மனைவி என்னோடு கூட தண்டகை எல்லாமும் சுகமாய் சுற்று ஏவ முக்தஸ்து சௌமித்ரி ராக்ஷஸ்யா வாக்ய கோவிதः தத சூர்பணகாம் ஸ்மித்வா லக்ஷ்மணோ வாக்கியமப்ரவீத் ராக்ஷஸ்யா அரக்கியால் ஏவம் இங்கனம் உக்தக சொல்லப்பட்டவரும் வாக்கிய கோவிதः சொல் நுட்பம் அறிந்தவரும் சௌமித்ரிகி சுமித்ரையின் புதல்வருமாகிய லக்ஷ்மணக லக்ஷ்மணர் சூர்பணகாம் சூர்பணகையை பார்த்து ஸ்மித்வா தோ புன்னகை செய்து கொண்டே ததக அப்பொழுது வாக்கியம் பின்வரும் பதிலை அப்ரவீத் சொன்னார். அரக்கியாலிங்கனம் சொல்லப்பட்டவரும் சொல் நுட்பம் அறிந்தவரும் சுமித்ரையின் புதல்வருமாகிய லக்ஷ்மணர் சூர்பணகையை பார்த்து புன்னகை செய்து கொண்டே அப்பொழுது பின்வரும் பதிலை சொன்னார். கதம் தாசஸ்ய மேதாசே பார்யா பவித்துமிச்சசே சோமார்யேன பரவான் பிராத்ரா கமலவர்ணினி கமலவர்ணினி கமல நிறமுள்ள மாதே தாசஸ்ய மே குற்றேவல் புரியும் எனக்கு பாரியா மனைவியாகி தாசி வேலைக்காரியாக பவித்தும் ஆவதற்கு கதம் ஏன் இச்சசி விரும்புகின்றனே சஹா அந்த அகம் நான் பிராத்ரா தமையனாராகிய ஆர்யேன பெரியவரால் பரவான்
ஸ்வதந்திரம் இழந்தவன். கமல நிறமுள்ள மாதே, குற்றேவல் புரியும் எனக்கு மனைவியாகி வேலைக்காரியாக ஆவதற்கு ஏன் விரும்புகின்றனே? அந்த நான் தமையனாராகிய பெரியவரால் ஸ்வதந்திரம் இழந்தவன். சம்ருத்தார்த்தஸ்ய சித்தார்த்தா முதித காமரூபிணே ஆர்யஸ்ய த்வம் விஷாலாக்ஷே பார்யா பவாய வீயசி. விஷாலாக்ஷே கண்ணழகியே, சம்ருத்தார்த்தஸ்ய குறையற்ற பாக்கியமுற்ற ஆர்யஸ்ய பெரியவருக்கு சித்தார்த்தா மனோரதம் கைகூட பெற்றவளும் காமரூபிணி இஷ்டப்படி உருவம் எடுக்க வல்லவளுமான துவம் நீ முதிதா சந்தோஷமடைந்தவளாக யவீயசி பாரியா இளைய மனைவியாக பவ ஆவாயாக. கண்ணழகி, குறையற்ற பாக்கியமுற்ற பெரியவருக்கு மனோரதம் கைகூட பெற்றவளும் இஷ்டப்படி உருவம் எடுக்க வல்லவளுமான நீ சந்தோஷமடைந்தவளாக இளைய மனைவியாக ஆவாயாக. ஏனாம் விரூபாமசதேம் கராலாம் நிர்ணதோதரீம் பார்யாம் விருத்தாம் பரித்யஜ்ய த்வாமேவைஷ பஜிஷ்யதி. ஏஷக இவர் விரூபாம் அவலக்ஷணம் உள்ளவளும் அசதீம் துஷ்டையும் கராலாம் குரூபியும் நிர்ணதோதரீம் சரிந்த வயிறு உள்ளவளும் விருத்தாம் கிழவியுமான ஏனாம் இவளை பரித்யஜ கைவிட்டு துவாமேவ உன்னையே பார்யாம் மனைவியாக பஜிஷ்யதி ஏற்றுக்கொள்வார். இவர் அவலக்ஷணமுள்ளவளும் துஷ்டையும் குரூப்பியும் சரிந்த வயிறு உள்ளவளும் கிழவியுமான இவளை கைவிட்டு உன்னையே மனைவியாக ஏற்றுக்கொள்வார். கோஹி ரூபமிதம் ஸ்ரேஷ்டம் சந்த்யஜ்ய வரவர்ணினே மானுஷேஷோ வராரோயே குர்யாத் பாவம் விசக்ஷணः. விசக்ஷணः பகுத்தறிவுள்ள கஹாஹி எவந்தானிதம் இந்த சிரேஷ்டம் ரூபம் சிறந்த லாவண்யத்தை சந்தியஜ தள்ளிவிட்டு வரவர்ணினி சிறந்த காந்தியுற்ற வராரோயே கட்டழையே மானுஷேஷோ மானிட மாதர்களிடத்தில் பாவம் மனதை குறியாத் செலுத்துவான். பகுத்தறிவுள்ள எவன்தான் இந்த சிறந்த லாவண்யத்தை தள்ளிவிட்டு சிறந்த காந்தியுற்ற கட்டழகி மானிட மாதர்களிடத்தில் மனதை செலுத்துவான். இதி சா லக்ஷ்மணேனோக்தா கராலாநிர்ணதோதரே மன்யதே தத்வசஸ்தத்யம் பரிஹாசா விசக்ஷணா. கராலா குரூபியும் நிர்ணதோதரி சரிந்த வயிறு உள்ளவளுமான சாவள் இதி இவ்வாறு லக்ஷ்மணேன லக்ஷ்மணரால் உக்தா சொல்லப்பட்டவளாய் பரிஹாச விசக்ஷணா பரிஹாசம் என்று அறிய திறமையற்றவளாய் தத்வசச் சொல்லை தத்யம் உண்மையென மன்யத்தே எண்ணினாள். குரூபியும் சரிந்த வயிறு உள்ளவளுமான அவள் இவ்வாறு லக்ஷ்மணரால் சொல்லப்பட்டவளாய் பரிஹாசம் என்று அறிய திறமையற்றவளாய் அச்சொல்லை உண்மையென எண்ணினாள். சாராமம் பர்ணசாலாயாம் உபவிஷ்டம் பரந்தபம் சீதையா சக துர்தர்ஷம்
அப்ரவீத் காமமோயிதா. காமமோயிதா காமத்தால் அறிவிழந்த சா அவள் துர்தர்ஷம் பிறரால் வெல்ல முடியாத பரந்தபம் சத்ருக்களை தபிக்கச் செய்பவரும் பர்ணசாலாயாம் பர்ணசாலையில் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட உபவிஷ்டம் உட்கார்ந்து இருந்தவருமான ராமம் ஸ்ரீராமரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு பேசினாள். காமத்தால் அறிவிழந்த அவள் பிறரால் வெல்ல முடியாத சத்ருக்களை தபிக்கச் செய்பவரும் பர்ணசாலையில் சீதா பிராட்டியாரோடு கூட உட்கார்ந்து இருந்தவருமான ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு பேசினாள். இமாம் விரூபாமசதீம் கராலாம் நிர்ணதோதரீம் விருத்தாம் பார்யாம் அவஷ்டப்ய மாம் த்வம் ந பகோ மன்யசே. விரூபாம் அவலக்ஷணமானவளும் அசதீம் துஷ்டையும் கராலாம் குரூபியும் நிர்ணதோதரீம் சரிந்த வயிறு உள்ளவளும் விருத்தாம் கிழவியுமான இமாம் இவளை துவம் நீ பார்யாம் மனைவியாக அவஷ்டப்ய கொண்டு மாம் என்னை பகுமன்யசேன மதியாது இருக்கின்றனே. அவலக்ஷணமானவளும் துஷ்டையும் குரூப்பியும் சரிந்த வயிறு உள்ளவளும் கிழவியுமான இவளை நீ மனைவியாக கொண்டு என்னை மதியாது இருக்கின்றனே. அத்யே மாம் பக்ஷயிஷ்யாமி பஷ்யதஸ்தவ மானுஷே த்வயா சஹ சரிஷ்யாமி நிஸ்ஸபத்னா யதா சுகம். அத்யே இப்பொழுது மானுஷே மானிட பிறவியுற்ற இமாம் இவளை தவ நீ பஷ்யதக பார்த்து கொண்டு இருக்கையிலேயே பக்ஷயிஷ்யாமி தின்றுவிடப் போகிறேன். நிசப்பத்னா சக்களத்தி அற்றவளாய் நான் துவயாசக உன்னோடு கூடவே யதா சுகம் சுகமே விசரிஷ்யாமி திரிவேன். இப்பொழுது மானிட பிறவியுற்ற இவளை நீ பார்த்து கொண்டு இருக்கையிலேயே தின்றுவிடப் போகிறேன். சக்களத்தி அற்றவளாய் நான் உன்னோடு கூடவே சுகமே திரிவேன். இத்யுக்த்வா மிருகஷாபாக்ஷீம் அலாத சத்ருஷேக்ஷணா அப்யத்தாவத்சு சங்க்ருத்தா மஹோல்காரோஹிணீமிவ. அலாத சத்ருஷேக்ஷணா தணல் போன்ற கண்களுற்ற அவள் இவ்வாறு உக்த்வா சொல்லிவிட்டு மிருகஷாவாக்ஷே மான்குட்டியின் கண்களை நிகர்த்த கண்களுடைய அவளை பார்த்து சுசங்கிருத்தா மிக சினம் கொண்டவளாகி ரோஹிணீம் ரோஹிணி நக்ஷத்திரத்தை மஹோல்கா ஓர் பெரிய விண்வீழ்கொள்ளி இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அபியதாவ தணுகினாள். தணல் போன்ற கண்களுற்ற அவள் இவ்வாறு சொல்லிவிட்டு மான்குட்டியின் கண்களை நிகர்த்த கண்களுடைய அவளை பார்த்து மிகச் சினம் கொண்டவளாகி ரோஹிணி நக்ஷத்திரத்தை ஓர் பெரிய விண்வீழ் கொள்ளி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அணுகினாள். தாம்ருத்யுபாஷ பிரதிமாம் ஆபதந்தே மகாபலः நிக்ருஹ்ய ராமகுபிதஸ்ததோ லக்ஷ்மணமப்ரவீத்.
மகாபலக மகாபலவானாகும் ராமக ஸ்ரீராமர் மிருத்யு பாஷ பிரதிமாம் யமனது பாசத்துக்கு சமமாய் ஆபதந்தே மேல் விழும் தாம் அவளை குபிதசினம் கொண்டவராய் நிகிருஹ்ய தடுத்து ததஹ அதன் பின்னர் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். மகாபலவானாகும் ஸ்ரீராமர் யமனது பாசத்துக்கு சமமாய் மேல் விழும் அவளை சினம் கொண்டவராய் தடுத்து அதன் பின்னர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். क्रूरैरणार्यै सौमित्रे परिहास कथञ्चन न कार्य पश्य वैदेहीं कथञ्चित् सौम्य जीवति. सौम्य अप्पा सौमित्रे लक्ष्मण क्रूरैगे कोडिय अनार्यैगे दुष्टர்களோடு பரியாசம் கதஞ்சன எவ்வகையிலும் ந காரியக செய்யத்தகாது. வைதேயும் சீதையை ஜீவதீம் உயிருடன் இருக்கின்றவளாய் கதஞ்சேத் எப்படியும் பஷ்ய பார்த்துக்கொள். அப்பா லக்ஷ்மணா கொடிய துஷ்டர்களோடு பரியாசம் எவ்வகையிலும் செய்யத்தகாது. சீதையை உயிருடன் இருக்கின்றவளாய் எப்படியும் பார்த்துக்கொள். இமாம் விரூபாமசதேம் அத்தேமத்தா மகோதரீம் ராட்சசீம் புருஷவ்யாக்ர விரூபயிதோ மர்ஹசி. புருஷவ்யாக்ர புருஷோத்தமா விரூபாம் குரூபியும் அசதீம் கெட்ட நடத்தை உடையவளும் அதிமத்தா மதம் கொண்டவளும் மகோதரீம் பெரு வயிறு படைத்தவளுமான இமாம் இந்த ராட்சசி அரக்கியை விரூபயித்தும் அர்ஹசி நீ உருக்குலைத்து விட வேண்டும். புருஷோத்தமா குரூபியும் கெட்ட நடத்தை உடையவளும் மதம் கொண்டவளும் பெரு வயிறு படைத்தவளுமான இந்த அரக்கியை நீ உருக்குலைத்து விட வேண்டும். இத்யுக்தோ லக்ஷ்மணஸ்தஸ்யாஹ क्रुद्धो रामस्य पश्यतः उद्धृत्य खड्गं चिच्छेद कर्णनासं महाबलः. इति इङ्गनम् उक्तः आज्ञापिக்கப்பட்ட महाबलः अति बलवानाय लक्ष्मणः लक्ष्मणர் क्रुद्धः கோபம் கொண்டு खड्गं கத்தியை உத்ருத்ய உருவி தஸ்யா அவளது கர்ணநாசம் காது மூக்கு இவ்விரண்டையும் ராமஸ்ய ஸ்ரீராமர் பஷ்யத்தக பார்த்து கொண்டு இருக்கையிலேயே சிச்சேத அறுத்துவிட்டார். இங்கனம் ஆக்ஞாபிக்கப்பட்ட அதிபலவானாகிய லக்ஷ்மணர் கோபம் கொண்டு கத்தியை உருவி அவளது காது மூக்கு இவ்விரண்டையும் ஸ்ரீராமர் பார்த்து கொண்டு இருக்கையிலேயே அறுத்துவிட்டார். விக்ருத்த கர்ணநாசாத்து விஸ்வரம்சா விநத்யச யதாகதம் பிரதுத்ராவ घोराशूर्पणकावणम्. घोरा கொடியவளாகிய சா சூர்பணகா அந்த சூர்பணகை இப்பொழுது விக்ருத்த கர்ணநாசா அருந்து போன காது மூக்குகளை உடையவளாய் விஸ்வரம் பயங்கரமான குரலில் வினத்யேச்ச கூவிக்கொண்டே யதாகதம் வந்த வழியே வனம் காட்டிற்கு பிரதுத்ராவ ஓடினாள்.
கொடியவளாகிய அந்த சூர்ப்பனகை இப்பொழுது அருந்து போன காது மூக்குகளை உடையவளாய் பயங்கரமான குரலில் கூவிக்கொண்டே வந்தவையே காட்டிற்கு ஓடினாள். சாவிரூபா மகாகோரா ராட்சசே ஷோணி துக்ஷிதா நநாத விவிதான்னாதான் யதா பிராவ்ருஷேதோ யதா. விரூபா உருக்குலைந்து மகாகோரா மிக கோரமாய் ஷோணிதோக்ஷிதா ரத்தத்தால் நடைந்த சாராட்சசி அந்த அரக்கி பிராவ்ருஷே மழைக்காலத்தில் தோயதக மேகம் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விவிதான் பலவகையான நாதான் கூக்குரலை நநாத இட்டாள். உருக்குலைந்து மிக கோரமாய் இரத்தத்தால் நனைந்த அந்த அரக்கி மழைக்காலத்தில் மேகம் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பலவகையான கூக்குரலை இட்டாள். சாவிக்ஷரந்தி ருதிரம் பகுதா கோர தர்ஷனா பிரக்ருஹ்ய பாஹூ கர்ஜந்தி பிரவிவேஷ மகாவனம். கோர தர்ஷனா பார்க்க பயங்கரமாகிய சாவள் ருதிரம் இரத்தத்தை பகுதா அதிகமாய் விக்ஷரந்தி பெருக்கிக் கொண்டு பாஹூ இரு கைகளையும் பிரக்ருஹ்ய மேலே உயர்த்தி கொண்டு கர்ஜந்தி கர்ஜித்து கொண்டு மகாவனம் மகாவனத்தை பிரவிவேஷ அடைந்தாள். பார்க்க பயங்கரமாகிய அவள் இரத்தத்தை அதிகமாய் பெருக்கிக் கொண்டு இரு கைகளையும் மேலே உயர்த்தி கொண்டு கர்ஜித்து கொண்டே மகாவனத்தை அடைந்தாள். ததஸ்து சா ராட்சச சங்க சம்ருதம் கரம் ஜனஸ்தானகதம் விரூபிதா உபேத்ய தம் भ्रातरमुग्रदर्शनं पपात भूमौ गगनाद्यथाशनिः. விரோபிதா உருவம் குலைக்கப்பட்ட சாவள் ராட்சச சங்க சம்ருதம் ராட்சச கூட்டங்களால் சூழப்பட்டு உக்ரதர்ஷனம் பயங்கரமாக விளங்கிக் கொண்டு ஜனஸ்தானகதம் ஜனஸ்தானத்தில் இருக்கும் பிராத்தரம் தம்பியாகும் தம் கரம் து அந்த கரணையே உபேத்திய அடைந்து ததக விடத்தில் ககனாதாகாயத்து நின்று அசனிஹி யதா இடி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பூமோ தரையில் பபாத்த விழுந்தாள். உருவம் குலைக்கப்பட்ட அவள் ராட்சச கூட்டங்களால் சூழப்பட்டு பயங்கரமாக விளங்கிக் கொண்டு ஜனஸ்தானத்தில் இருக்கும் தம்பியாகும் அந்த கரணையை அடைந்து அவ்விடத்தில் ஆகாயத்தினின்று இடி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தரையில் விழுந்தாள். தத்தஸ்ஸபார்யம் பயமோக மூர்ச்சிதா சலக்ஷ்மணம் ராகவமாகதம்பனம் விரோபணம் சாத்மனே ஷோணிதுக்ஷிதா ஷஷம்ச சர்வம் பகினி கரஸ்ய சா. ஷோணிதுக்ஷிதா ரத்தத்தை பெருக்கிக் கொண்டிருந்த அந்த கரஸ்ய கரணது பகினி தமக்கை பயமோக மூர்ச்சிதா கஷ்டத்தாலும் வலியாலும் வேதனைப்பட்டு கொண்டு ததக அப்பொழுது ராகவம் ஸ்ரீராமர் வனம் காட்டிற்கு சபாரியம் மனைவியோடும் ச லக்ஷ்மணம் லக்ஷ்மணருடனும் ஆகதம் வந்திருப்பதையும் ஆத்மனி தன் விஷயத்தில் விரூபணம் ச அங்கபங்கம் செய்ததையும் சர்வம் எல்லாவற்றையும் ஷம்ச சொன்னாள்.
இரத்தத்தை பெருக்கிக் கொண்டிருந்த அந்த கரணது தமக்கை கஷ்டத்தாலும் வலியாலும் வேதனைப்பட்டு கொண்டு அப்பொழுது ஸ்ரீராமர் காட்டிற்கு மனைவியோடும் லக்ஷ்மணருடனும் வந்திருப்பதையும் தன் விஷயத்தில் அங்கபங்கம் செய்ததையும் எல்லாவற்றையும் சொன்னாள். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 18 सर्गः।